சவுக்கு சங்கரின் கைதை தொடர்ந்து 2 days கஸ்டடி எடுத்திருந்தாங்க மக்களே. இப்போது 3rd day இன்னும் ஒரு நாள் கஸ்டடியும் கொடுக்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கருக்கு. அது நாளை 20ஆம் தேதி காலையோட முடியுது அந்த கஸ்டடி. இப்போது இதில் என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் நான் கோஆபரேட்டிவாக இருக்கிறாரு, ஃபோன் எங்கன்னு தரமாட்டேங்கிறாரு, ஃபோனை கொடுத்தா தான் கேஸ் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காரணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் ஃபோனை ஏன் தரமாட்டேங்கிறாரு, அந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இந்த ஒரு கைது அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்தின் கைதா இல்லை வேறு யாரின் கைது பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பல்லாவர் வெளியூரில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் எமரால்ட் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 14th floorலேருந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணி கொண்டு போயிருந்தாங்க சென்னை போலீஸ். இப்போது இந்த வழக்கு என்னென்ன வழக்கு அப்படிங்கிறத பற்றி 2 ஆடியோ வீடியோ போட்டிருக்கோம் மக்களே. இது 2 வழக்கு. ஒன்று ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற படத்துடைய ப்ரொடியூசரை நேரில் வரும்பொழுது அவரை அடித்து அவருடைய பிறப்புறுப்பில் வந்து எட்டி உதச்சி அவர்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் காசை பறிமுதல் திருடிட்ட ஒரு வழக்குன்னு போடப்பட்டிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவர்மெண்ட்ஸை பார்க்கும் பொழுது இப்படி நடந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஆனால் இது ஒரு உண்மை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சவுக்கு சங்கர் என்னென்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருப்பாப்புல, எப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாப்புல, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருப்பதற்கும் வாய்ப்பு அதிகம், மிக மிக அதிகம். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, நந்தனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாருடைய ஓனர் வந்து அவருக்கு அவருடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபருக்கு 94,000 ரூபா பணம் போட்டு விட்டுருக்கார். இப்போ இதுதான் ஆக்சுவலாக சவுக் சங்கர் எந்த கேஸ் வராங்கன்றதே புரியல. ஏன்னா இந்த ப்ரொடியூசர் கேஸ் தான் வர மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த பாருடைய ஓனர் 94,000 ரூபா வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் வந்து பணம் அனுப்பின வழக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு வெளியே போகும்போது பேசிட்டு போயிருப்பார். என்னுடைய அலுவலக ஊழியருக்கு யாரோ பணம் கொடுத்ததாவது எனக்குன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் தான் மெரிட்டி கேட்டன்ஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பேசிட்டு போயிருப்பார். ஆனால் அந்த வழக்குக்கு 2nd day தான் அரெஸ்ட்டே காமிச்சாங்க போலீஸ். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தில் இந்த 2 வழக்குலையுமே இந்த 2 days கஸ்டடியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரித்த 2 பேருமே கேட்ட ஒரே காமன் கொஷின், ஃபோன் கொடுங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், அரெஸ்ட் அப்பவே ஃபோன் கேட்கும் பொழுது நாங்கள் ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன், ஃபோன் இல்லை, ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு சொன்னார். அப்போ என்னங்க சொல்கிறீங்கன்னா, ஃபோன் இல்லை சார், 2 செக்ஷன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கன்னு சொல்கிறார் அப்படின்னாரு. 2 செக்ஷன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க, நான் ஃபோனை தரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக பேசினதும் வீடியோ வெளியாக இருந்துச்சு மக்களே. ஐஏ சொல்லிட்டு இருந்த வீடியோ அதை பார்த்துருப்போம். இப்போ இந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது, ஃபோனை ஏன் மறுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் விசாரித்த வரையில் எல்லாருக்குமே தெரியும் மக்களே, சவுக்கு சங்கர் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது ஜிஆர்எஸ்ஜே வந்து ஒரு கண்டெம்ட் ஒன்று எடுத்திருந்தார். கண்டெம்ட் எடுத்து அது கன்விக்ஷன் கொடுத்துருந்தார். ஸோ அந்த சிறைக்கு முன் சிறைக்கு பின் அப்படின்னு சவுக்கு சங்கர் வாழ்க்கையை பிரிக்க முடியும். அந்த ஜிஆர்எஸ்ஜே அவர்களுடைய கண்டெம்ட் உடைய ப்ரொசீஜரில் வந்து அவர் ஜெயிலுக்கு வந்து கன்விக்ஷன் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுக்கு சங்கருடைய நார்மலான ஒரு உடை, ரொம்ப சாதாரணமான ஒரு மதுரவாயில் ஒரு ஹவுசிங் போர்டு வீடு, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ப்ளஸ் அந்த ஒரு வேலை பார்த்ததில் வந்து ஒரு 40,000 ரூபா அவருக்கு வந்து காசு வந்துட்டு இருந்துச்சு, சஸ்பெண்ட் ஆகியிருந்தாலும். 25 years மேலே வந்துட்டுருக்கு, 30 years மேலே கிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவே வந்து ஒரு 50% வந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு புறம். ஆனால் அந்த அரெஸ்ட் ஆகிட்டு ஒரு 2 months சம்திங் ப்ரிசனில் இருந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே ஒன்று வாங்கிட்டு வந்தார். வெளியே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் வாங்குறாரு, அப்புறம் வீடு வாங்குறாரு, அவர் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் மாறுது, அப்புறம் ஒரு ஆஃபீஸ் போடுறாரு. அந்த ஆஃபீஸ் போட்டதையும் பார்த்தீங்கன்னா திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி இழிவாக அவர் பேசினதுனால அந்த ஒரு விஷயத்தில் சென்னை தமிழக காவல்துறையில் சேர்ந்த பெண்கள், தமிழக காவல்துறையில் விமன் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் அரெஸ்ட் ஆனார். அப்போது இவர் மொத்த ஆஃபீஸையும் வந்து சீல் வச்சாங்க, எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி கொண்டு போனாங்க. வந்த கொஞ்ச நாள்லையே அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு பாருங்கள். அப்போ சொல்கிற வார்த்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். யாரும் எனக்கு வந்து ஆஃபீஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரே தவிர, எனக்கு இப்படி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு திருப்பி இந்த 1 கோடி ரூபாய் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியலன்ற வார்த்தையை அவர் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. ஸோ அவருக்கு பணத்தில் எந்த இஷ்யூஸும் இல்லை.
பணம் நிறைய வச்சிருக்காரு. பிரச்சனைனா இடம் தர மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனையாக அவருக்கு சொன்னார். ஸோ நம்ம நல்லா கவனிக்கணும், எப்படி சிறைக்கு முன்னாடி, அதாவது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாத ஒரு நார்மல் மிடில் கிளாஸாக இருந்த சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எப்படி அவருக்கு பல கோடி ரூபாய் வந்து அதிபராக மாறினார், அவருக்கு பணத்துக்கு எப்படி கஷ்டமே இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது இவருக்கு பின்னால் ஃபண்டிங், பெரிய சப்போர்ட் ஃபண்டிங் இருக்குது. இன்னொரு பக்கம் இவர் நிறைய பேரை இந்த மாதிரி உன்னை பற்றி ஒரு தகவல் என்கிட்ட இருக்குது, நான் வெளியிடாமல் இருக்கிறோம், காசை கொடுத்துரு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட காசும் வாங்க ஆரம்பிச்சிட்டார், அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரேட்டா கார் வச்சுருந்தார். கிரேட்டா இனோவா மாறுச்சா அப்படின்னா கிடையாது, கிரேட்டாவும் இருக்கின்றது, இனோவாவும் இருக்கின்றது. எப்படி 2 கார் டக்கு டக்குன்னு வாங்க முடிஞ்சது? எல்லாமே இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் ஜேர்னலிசம் பண்ணி சம்பாதித்த சொத்துக்கள், சம்பாதித்த இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், பொருட்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எந்தவித சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல், யார்கிட்டருந்தும் பண உதவி இல்லாமல் ஒருத்தவங்க சேனல் நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உடனே எந்திரிச்சலாம் பண்ண முடியாது. ஸோ இவரால் பண்ண முடியுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு பண பிரச்சனை கிடையாது, பணம் அதிகமாக அப்படி இருக்குது, சொத்துக்களும் இருக்கின்றது. சரி, மாலதி பெரிய பணக்கார குடும்பம் கிட்ட அதுவும் கிடையாது. மாலதி ஒரு சேனலில் ஆங்கராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான், அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது. ஆனால் அவங்க பேரில் டி நகரில் ஒரு வீடு வாங்கிட்டாங்க, பல்லாவரம் தேடியில் வீடு, ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னும்போது எங்கேருந்து பணம் வருது? எல்லாமே ஃப்ரம் சவுக்கு சங்கர் சம்மணி தான். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஃபோனை எடுப்பதின் மூலியமாக அவருக்கு சோர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது உண்மை கிடையாது. இப்போ சவுக்கு சங்கரின் ஃபோன் வந்து காவல்துறை கொண்டு போனாங்கன்னா அந்த ஃபோன் ஆப்ரேட் பண்ணி இவருடைய மொத்த பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க. எவ்வளோகிட்ட பணம் இருக்குது, எத்தனை பேங்க்ஸில் அக்கௌண்ட் இருக்குது, எத்தனை பினாமி பேரில் வச்சிருக்கிறாரு, எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரில் வந்து பணத்தை போட்டு வச்சுருக்காரு, எல்லாமே எடுக்கப்பட்டுரும், இன்க்ளூடிங் ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ். ஏன்னா ஃபிலிக்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, சவுக்கு சங்கருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,10,00,000 ரூபாய் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, எதுக்கு பண்ணார், ஏன் பண்ணார் அப்படிங்கிற எக்மோர் நீதிமன்றத்தை கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்று வரை ஃபிலிக்ஸ் பதில் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கனால் இதை வைத்து கொண்டு ஒரு சஸ்பெண்டட் கிளார்க்கு டிஸ்மிஸ் கிளார்க்காக மாறுறாரு, மாறி வெளியே வந்து இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வழக்கு அவர் தொடுக்கப்பட்டு விட்டால் அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் இல்லை, அது ஒரு ஆப்ஷன். செகண்டு, இத்தனை பேங்க் அக்கௌண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஏனால் நிறைய பேர் யார்கிட்ட பணம் வாங்கினாங்க, யார்கிட்ட பணம் கொடுத்த, பணத்தை மிரட்டி வாங்கினாரு அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி அவங்கெல்லாம் போய் ஒரு கேஸை கொடுத்து அந்த வழக்கு வந்து சில கோடி ரூபாய், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலுள்ள வழக்காக மாறுவேயானால், இத்தனை பேர்ட்ட மிரட்டி பணத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னா இத்தனை பேர்ட்ட மிரட்டி வாங்கின பணத்தை வந்து உடனே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டால் இவருடைய பெரிய பலம் உடைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபோனை கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இதற்கும் வந்து வாதம் வைக்கப்பட்டிருக்கின்றது கோர்ட்டில். என்னென்னா, இல்லைங்க, நீங்கள் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்து இப்போ 94,000 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு. ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்து நீங்கள் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட்டாக போடுங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இடி வழக்கில் வந்து அவர் கைது பண்ண பொழுது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இடி வந்து கூப்பிட்டு கூப்பிடுறாங்க. விசாரிக்கிறதுக்கு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உட்காந்துருக்கிறாரு. கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தார், பதிலே சொல்லாமல் இருந்தார். இது வந்து நான் கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் கைது பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட்லேருந்து வழக்கு கொண்டு போகப்பட்டு அமைதியாக இருப்பது நான் கோஆபரேட்டிவ் கிடையாதுங்க, அதுவும் ஒரு வித பதில் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்கன்றதை கோட் பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் அட்வொகேட்ஸ். அது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னென்னால் நான் கோஆபரேட்டிவ் அப்படின்றது இதில் வந்து திரு கெஜ்ரிவால்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதிலே சொல்ல கம்மன் இருக்கார், அமைதியாக இருக்கார். இது வேறு சினாரியோ. உங்கள் ஃபோன் எங்கங்க, என் ஃபோனுக்கு கொடுக்க மாட்டேன், என் ஃபோன் தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறது எப்படி வந்து ஒரு பதிலாக இருக்க முடியும் அப்படின்றதும் சந்தேகம். இப்போ இந்த ஃபோனை எடுத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தால், இந்த மாதிரி இவருடைய ஃபினான்ஷியல் செட்டப் என்ன மாதிரி இருக்குது இவர்கிட்ட அப்படிங்கிறது இந்த ஃபோனை வச்சு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ தெரிஞ்சுக்கிட்டா இத்தனை வழக்கு இவர் மீது தொடுக்கப்பட்டு விட்டால் இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ இவர் வந்து எமோஷனலாக வந்து ஷேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஃபோனை கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ என்னன்றாங்கன்னா இவங்க அட்வொகேட்ஸு, நீங்கள் ப்ராசிக்யூஷனுடைய ஐவிஆர் எடுங்க, அவருடைய இன்டர்நெட் காலிங் ஐசிஆர் எடுத்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ விஷயம், அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த 94,000 ரூபாய் வந்து அமௌண்ட்டுக்கு போடப்பட்டது சவுக்கு சங்கர் கிட்ட 3 முறை வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காரு. ஸோ எவ்வளோ டியூரேஷன்ஸில் பேசினாருன்றதுலாம் இதெல்லாம் அந்த எதிர்த்தரப்பு மனுதாரர் தரப்பில் இருக்கும் இல்லையா, கம்ப்ளைண்ட் தரப்பில், அதை எடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், நீங்கள் அது எவ்வளோ நிமிஷம் பேசுகிறாரு நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது வாட்ஸ்அப் ஒரு பண்ணியிருந்தால் நீங்கள் அதை எடுத்து காட்டுங்க, நீங்கள் வந்து ஆதாரமாக வச்சுருங்க, அதுக்கு இவர் ஃபோன் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற வாதத்தை இவங்க தரப்பு அட்வொகேட்ஸ் முன் வைக்கிறாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி காசு கேட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதை ஆராய வேண்டுமே. ஆனால் அவருடைய ஃபோன் தான் வேணுன்றது தான் போலீஸுடைய ஒரு எண்ணமாக இருக்க முடியும். இதுதான் அவர் ஃபோன் தராமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கின்றது மக்களே. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, சவுக்கு சங்கர் ஒரு முறையும் கைது பண்ணி கொண்டு போக முடியும். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு வந்து ஒரு யூடியூபரை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டே போறார். இப்போ இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறதை திமுகவுடைய திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதை விசாரித்த பொழுதும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் இங்கே நாங்கள் வந்து சூசகமாக சொல்ல தேவை இருக்கின்றது. என்னன்னா, யூடியூப்ல கேட்கப்படுகின்ற பேசப்படுகின்ற இந்த கருத்துக்களையோ இல்லை உங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸு இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு சில விஷயத்தை கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் வந்து திமுகவுடைய ஒரு சில மினிஸ்டர்ஸை கேட்டு அந்த விஷயம்லாம் வெளியானதை பற்றி என்ன திமுகவுடைய சைட்லேருந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு சில தெரிஞ்ச சோர்ஸை கேட்டு பார்க்கும்போது சொல்கிறாங்க, திமுகவுடைய அமைச்சர்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை கிடுக்குப்பிடியாக நாக்கை வந்து செம்மையாக பிடிச்சிட்டாங்கப்பா, சரியான கேள்வி கேட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் அவங்க மதிக்கவே இல்லைன்றாங்க. ஏன்னால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்களையோ இல்லை இந்த மாதிரி யூடியூப்ல பேசுபவர்களையோ சரிசமகமாகவோ இல்லை உயர்ந்ததாகவோ அவங்க பார்க்கலையா, அவங்களாம் லோ ப்ரொஃபைல் பீப்புளாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ திமுகவுடைய அரசு, அந்த உள்ள மந்திரிகள் அமைச்சர்கள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறது, ப்ரெஸ் மீட்டில் வந்து நாக்க கிடுக்குப்பிடி கேள்வியாக பிடிச்சி வச்சுற மாதிரி கேள்விகள் கேட்கறதில்ல. இவங்கெல்லாம் பார்த்து திமுக அரசோ திமுக அமைச்சர்களோ பயப்படுறதுலாம் கிடையாது. அவங்கள லோ ப்ரொஃபைல் பீப்புளை தான் பார்க்குறாங்க. ஏன்னால் திமுகவிற்கு எப்படி ஓட்டு வாங்கணுன்றது தெரியும் சார். அவங்க சொல்கிற வார்த்தை சொன்னாங்க, எப்படி ஓட்டுவாங்க தெரியும் சார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷ கட்சிக்கு ஓட்டு வாங்குறது கூட பயந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் வச்சுருவாங்கன்ற பயந்துலாம் ஓட்டு வாங்குற அளவுக்கு இவங்க கிடையாது சார். மக்களுடைய சென்சஸை பல்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி வாங்கணுமோ வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னால் அது இவங்களுக்கு எல்லாம் கைவந்த கலை அப்படிங்கிற மாதிரி தான் நாம் விசாரித்த சில நபர்கள் சொன்ன ஒரு தகவல் அப்படியே நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அப்போது என்னென்னா, இதில் என்ன நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னா, சவுக்கு சங்கரை திமுகவுடைய அமைச்சர்களோ திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இவங்க யாருமே எதிரியாலாம் பார்க்கல. இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கோட் பண்ணலாம் மக்களே. என்னென்னா, திரு கருணாநிதி அவர்களை பற்றி எதிர்த்து ஒரு சில போராட்டங்கள்லாம் போயிட்டு இருந்திருக்கு அவர் உயிரோடு இருந்த காலகட்டங்களில். அப்போ போராட்டம் பண்ணதெல்லாம் யாருன்றது வேண்டாம். இப்போது பண்ணிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்திரிக்கை இதை பற்றி எழுதிட்டாங்க. அந்த பத்திரிக்கை வாசல் நின்று போராட்டம் பண்ணுறாங்க திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி ப்ளஸ் அவங்க கூட ஒரு நபர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. கருணாநிதி அவருடைய பார்வைக்கு இது வருது. 2 days 3 days பார்க்குறாரு. 4th day 5th day போய் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வாயா என்ன பிரச்சனை இல்லை தலைவரே உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, தப்பாக எழுதிட்டாங்க, அதான் போராட்டம் பண்ணிருக்கோம். யோ உடியா, நீ இப்படி போராட்டம் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னை பற்றி எல்லாத்தையும் விட்டுருவான். அரசியல்வாதிக்கு தப்பாவோ சரியாவோ எழுதிக்கிட்டே இருக்கணும் பத்திரிக்காருங்க, அது ஒரு பிரபலம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ இந்த டிஎம்கேவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்க ஊண்டிங்களாம் ஆகிறது கிடையாது. அதை வந்து விளம்பரம் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ சவுக்கு சங்கரை திமுக அரசாங்கம் வந்து எதிரியாக பார்த்துட்டாங்க, எதிரியாக பார்க்குறாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு சவுக்கு சங்கர். ஏன் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றி ரெட்பிக்ஸில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் வந்து கண்டமேனிக்கு பேசினாங்க.
ஃபிலிக்ஸ் பேசல, ஃபிலிக்ஸ் வந்து பேசுகிற வெடி பார்க்குற கேரக்டரு. சவுக் சங்கர் வந்து பொறுக்கி, அந்த பொறுக்கி இந்த பொறுக்கின்னு கண்டமணிக்கு பேசினாப்புல. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யாராக இருந்தாலும், ஏன்னா யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிட்டி கமிஷனர், சென்னை சிட்டி கமிஷனர் போலீஸ், அவர் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கீழே ஒரு டைரக்ட் சபார்டினேட்ஸாகவே ஒரு 50 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேரையும் இவர் கிராஸ் பண்ணும் பொழுது குஸ் 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 குஸ்ன்னு, இப்படி பேசினார் பார்த்தியா ஐயாவை பற்றி சவுக் சங்கர் அப்படிங்கிறது கேட்க 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 அவருக்கு எப்படி இருக்கும்? என்னதான் இது கடந்து போகக்கூடிய விஷயமாக அவர் நினைத்தாலும் அவருக்கு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். அந்த பெண்ணு கல்லூரிக்கு போகும்பொழுதோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சேட் பண்ணி உட்காந்து பேசும்பொழுதோ, என்ன அவங்க அம்மா இப்படி பேசியிருக்காரு அவர் பார்த்தி அந்த வீடியோவும் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும்? இது அவருக்கு ஊண்டிங்காக இல்லாமல் போயிடும் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு. ஸோ அதன் காரணத்தினால் அந்த ஐபிஎஸ் அதிகாரியுடைய நன்னடத்தின் காரணமாகவும் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அங்கே பெண் போலீஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி நீ என்ன வந்து அப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற அவர்கிட்ட அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கில் உள்ளே போகிறார். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நான் பேசியது தவறு தான், அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு வந்து என்ன கேமரா பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு தெரியும், திமுக அரசாங்கத்துக்கு தெரியும், இப்படி ஒருத்தனத்துக்கு உள்ளே போட்டாங்கன்னா எலெக்ஷன் சமயத்தை பாதிக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இங்கே வெளியே வந்து மீடியா முன்னாடி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவன் 1000 பேசுவையா, என்ன வேணா பேசுவேன், என்ன பண்ணோம் திமுக அரசாங்கம், அவனை பற்றி பேச, ஏன் அவனையா அதுக்கு உள்ளே போட்ட, நீ உள்ளே போட்ட என்ன ஏன் திட்டுவான் அவன்? இது வந்து இன்டைரக்டாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி சவுக் சங்கர் என்ன பேசினாலும் எது பேசினாலும் திமுக அரசாங்கம் அந்த ஐபிஎஸ் அதிகாரியை எந்த நடவடிக்கை விடவே கூடாது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. எல்லாரும் கம்முன்னு வெக்கமானோ சூடு சரோஷம் எதுவுமே இல்லாமல் கம்முன்னு அமைதியாக இருக்கணும் அப்படின்றத இன்டைரக்டாக திமுக அரசாங்கத்துக்கு சவுக் சங்கர் சொல்கிறாப்புல. அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் எகத்தாளத்துக்கு கண்ட மணிக்கு வாய் வச்சு பேசிட்டு அதை வந்து அரெஸ்ட் பண்ணும் பொழுது இது திமுகவுடைய தப்பான ஒரு செயல், இதுக்கு ரிஃப்ளெக்ஷன்லாம் எலெக்ஷனில் தெரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாப்புல. ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பேசிய தவறு மன்னிப்பு கேட்பாப்புல. இது என்ன மாதிரி போக்குன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அர்த்தம்னால், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே வந்து போலீஸ் மந்திரி கீழே போலீஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, நான் என்ன பேசினாலும் நான் வந்து உங்களை தான் திட்டுவேன், நடவடிக்கை மேலே எடுத்தவங்களாம் திட்டுவேன் அப்படின்னு இன்டைரக்டா இவருடைய தப்புகளை வெளியே சொல்லவே கூடாது, கொண்டு போகவே நடவடிக்கை எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றார். இதனை பல மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில மக்களுக்கு அந்த புரியும் தன்மை கம்மியா இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் அதிகாரியின் செயலே, அவரத்துக்கு உள்ள போடுங்க, எதுக்கு அவரத்துக்கு உள்ள போடணும் எனக்கு புரியவே இல்லை. அவர் என்னையா பண்ணாரு? சவுக் சங்கரே சொல்றாப்புல, என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற 94,000 போடுறது நான் என்ன பண்ணுறாப்புல. இப்போ ஏன் ஆஃபீஸ் 94,000 போட்டா அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியதான், வெளியே வர வேண்டியதானே? சார் நான் சம்மந்தப்படல சார், யாருக்கோ போட்டிருக்காங்க சார், வெளியே வர வேண்டியதானே? காவல்துறை ஃபர்ஸ்ட் கைது பண்ணியிருப்பதே அந்த நம்பர் தான் பண்ணியிருக்கும். ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு தான் அவன் சவுக் சங்கரை பிடிச்சிருக்கும். அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய நேர்மையான நபர்ன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இவர் பண்ணக்கூடிய தப்பு எல்லாத்துக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவே கூடாது, நடவடிக்கை எடுத்தால் நாலுங்கட்சியை விமர்சித்து கண்ட மணிக்கு நான் வந்து இங்கே ப்ரொபகேண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நல்லா பாருங்க மக்களே, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். ஏனால் கட்சியில் எல்லாருக்குமே தெரியும், சவுக் சங்கர் அப்படிங்கிறது நல்ல பாவம் மாதிரி. நீங்கள் பாலும் முட்டையும் கொடுத்தாலும் அது கொத்திட்டு சிரிக்கும். இதுதான் சவுக் சங்கர். யாருக்கும் ரிலையபிளாக, யாருக்கும் ஒரு நம்பிக்கையின் தன்மை இருக்க மாட்டார்ன்றதான் அவருடைய உண்மையான நிலைமை. ஸோ இபிஎஸ் அவர்கள் ஒரு குரல் கொடுக்க மாட்டார், கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், எப்படி வந்து பத்திரிகை துறை ஊடகத்துறையில் வந்து நக்கீரன் கோபால், நக்கீரன் பிரகாஷ்லாம் வந்து ஒரு தப்பான அஜெண்டா மேக்கர். ஸோ ஈக்குவலி டேஞ்சரஸ் தான் சவுக் சங்கர்.
இதனால் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிகளும் பொதுமக்களும் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. இவரெல்லாம் உண்மைன்னு நம்பி இவர் பாடி லாங்குவேஜை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் தான் உண்மையை பேசாருன்னு நம்பிட்டு இருக்கவங்க நண்பர்கள் மக்கள் இருக்காங்க பாருங்களேன். இவர்கள் தான் உண்மையிலேயே முட்டாள்கள். இந்த முட்டாள்கள் தான் சவுக்கு சங்கருக்கும் வேணும். ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காப்புல? என்னால் பேசணும். இவர் தப்புன்னு ஜெயிலுக்கு போயிருக்காப்புல, ஏன் ஆளுங்கட்சியை மிரட்டணும்? ஏன் ஆளுங்கட்சி தப்புன்னு சொல்லணும்? அப்படின்னா இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள், இபிஎஸ் அவர் குரல் கொடுக்கவே இல்லை இந்த விஷயத்தில். சவுக்கு சங்கர் பேசவே இல்லை. அப்போது அதிமுகவில் உள்ள யாருக்குமே சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவில்லை. இப்போது அதிமுக ஆதரவாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்களுக்கும் இந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்காது. டைரக்டான நான் சொல்கிறது இந்த தொண்டர்களை சொல்கிறேன். அப்போ ஒரு சில பொதுமக்கள் சவுக்கு சங்கர் பேசுறது உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இங்கே நிஜமான முட்டாள்கள். ஏன்னா அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நாளைக்கு டக்குன்னு மாட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பொதுமக்கள் சில பேர் மட்டும்தான் என்னைக்கு முட்டாளாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க முட்டாளாக இருக்கிற வரைக்கும் சவுக்கு சங்கர் நல்ல புழப்பணத்தை தான் இருக்கும் மக்களே. இவங்க என்னைக்கு தெளிகிறாங்களோ அன்னைக்கு தான் சவுக்கு சங்கர் மாதிரியான நக்கீரன் பிரகாஷ் மாதிரியான நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஐயோ மக்கள் தெரிஞ்சிட்டாங்க, நம்ம விடுற குடான்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க, நம்மளுடைய பப்பு வேகாது அப்படிங்கிறது தெரிந்து அவங்க அடங்குவார்கள். இப்படி அடங்குனாதான் சமூகத்தில் ஒரு நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்கவே முடியும். மக்கள் நல்ல விதமாக எண்ணத்தையும் மாற்றிக்க முடியும். மக்கள் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.